ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ நம்ம நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு நான் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேருக்கு இன்னையோட மார்க்கெட்டை வந்து பிகாஸ் இன்னையோட மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு. டைரக்ஷன் ஃபைன் பண்ண முடியாமல் ஒரு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு இருந்து ஒன்ஸ் டைரக்ஷன் ஃபைன் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ்டு மார்க்கெட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ், அதாவது நீங்கள் என்ட்ரி எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, உங்களுடைய மெத்தடாலஜி என்ன, நம்மளுடைய கான்செப்டை நீங்கள் உங்களுடைய மெத்தடுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிருக்கீங்களா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனலைசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்களா, அதில் உங்களுடைய புரிதல் எவ்வளோ இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது முழுக்க முழுக்க நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் ஃபார் இன்ட்ரா டே. காலையில முதல் கேண்டல் தொடங்கி அதுல இருந்து என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுலயே நம்ம கண்டென்ட்ல நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா வி ஹாவ் ப்ரீவியஸ் டேவோட ட்ரெண்டை ஃபாலோ பண்றது, ஸோ தட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அண்ட் எப்படி வந்து நம்ம நம்மளுடைய மார்க்கெட், அதாவது நம்ம பண்றது ப்ரீமியம் அனாலிசிஸ், அதை நம்ம மார்க்கெட்டோட மார்க்கெட் மீன்ஸ் ஸ்பாட் ஆர் ஃபியூச்சர், அதோட எப்படி லிங்க் பண்ணணும். ஸோ இதை எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரு மிஸ்ஸா தெரிஞ்சிருந்ததா நீங்க நாட் ஓன்லி லைவ் மார்க்கெட், ப்ரீ மார்க்கெட்ல இருந்தே நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடிய எல்லா வகையான இன்புட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஆனா இந்த ப்ரீமியம் அனாலிசிஸ் வந்து இன்ட்ரா டேக்கு ரொம்ப பேஷன்ஸா கரெக்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதை சார்ந்து கூட நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் அதை கேட்டிருந்தீங்கன்னு தெரியல. பட் அதை அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிங்க, அந்த ஆடியோவை கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய அனாலிசிஸ் கான்செப்ட்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நான் இப்போ வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். அல்டிமேட்டாக நம்மளுடைய கோல் என்னவா இருக்கும்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு புரிதல் ஏற்படும் போது நாம அந்த ஒரு நல்ல ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய சேனலோடைய ஒரு இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னையோட மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ எத்தனை பேருக்கு இன்னைக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க, புரியாமல் தவிச்சிங்க, இல்லை தவறு பண்ணிட்டீங்க, இப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்க. இது வந்து முழு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸ்பைரி டே. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மூமெண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதை நான் பண்ணும்போதே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் அட் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரி டே அப்போலாம் ரொம்ப நியர்பையாக தான் இருக்க வாய்ப்பு, அன்டில் ரொம்ப பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் வரை. இன்னைக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 26,000 பிலோ தான் ஓப்பனே ஆச்சு. ஆல்மோஸ்ட் அது நியரர் 26,000. பட் நம்ம 26,000 கிட்ட போகலை அந்த அளவுக்கு. எப்படின்னா 26,000 கால் அண்ட் புட்டை நீங்களே செக் பண்ணிக்க. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணல. காலுக்கும் புட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டல்லே, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல்லே பார்த்தீங்கன்னா காலுக்கும் புட்டுக்கும் பெரிய கேப் இருந்துச்சு. அதுல புட்டு தான் வந்து டாமினேட்டா இருந்துச்சு. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாவே அது ரொம்ப பெரிய கேப்பா இருந்ததுன்னா நான் ஸ்ட்ரைட்டாவே நான் 950, அதாவது ஓப்பன் பேஸ்டு ஸ்ட்ரைக்கா 950ஆவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன் இதுன்னா அந்த 26,000 கால் அண்ட் புட் வந்து நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்கா இன்னையோட இன்ட்ராடே பேஸ் பண்ண அனாலிசிஸ்ல அமைஞ்சுது. அந்த நான் மீட்டிங் கூட ரொம்ப கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அது ரொம்ப டூ மச் கேப் இருக்கிறதுனால நம்ம அதுக்கிட்ட போகல. ஸோ 950லேருந்தே நம்மளுடைய அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஓப்பன் ஸ்ட்ரைக் ஆஸ் வெல் அஸ் ஒரு டவுன் சைட். அதனால நம்ம வந்து புட் சைடை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஓப்பன் ஆகும் ஹை ஆகும் நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணோம். ஸோ இங்கே புட்டு வந்து டாமினேட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலுடைய ஹை என்ன? காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டல் காலோட ஹை 66.25. ஸோ 66 அப்படின்னு நான் வந்து புட் சைடில் மார்க் பண்ணுறேன். 66. ஓகே, 66. எஸ். அண்ட் புட்டுடைய ஹை என்ன, லோ என்ன, அரௌண்ட் ஒரு 39.2. ஸோ 39 அப்படின்னு சொல்லி நம்ம கால் சைடில் மார்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ கால் சைடில் 39. எஸ், 39 மார்க் பண்ணுறேன் சப்போர்ட். ஸோ அதனால நம்ம வந்து லோ கிரீன். ஓகே. நவ் ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுக்கப்புறம் அப்படியே அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கால் சைடில் அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துருச்சு, அதாவது ஆப்போனண்ட் லோவுக்கு கீழே வந்துருச்சு. ஒரு அரௌண்ட் ஒரு 925 930 அப்படியே வந்துருச்சு. பட் இங்க பாருங்க, புட்டு வந்து 950 புட்டு வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணல. ஆக்சுவலா இங்கேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 920 செகண்ட் கேண்டில் இருந்து நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கேண்டில்ஸ், அதாவது 6-7 மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து அந்த லோவுக்கு கீழே தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் இங்க பாத்தீங்கன்னா உங்களால ஒரு கேண்டலால கூட
இந்த ஹையை டாமினேட் பண்ண முடியல, விச் மீன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் எடுத்திருக்க ஸ்ட்ரைக் வந்து 950 கால் அண்ட் புட், அதாவது இதை ஓப்பன் ஆகவும் ஹையாகவும் கன்சிடர் பண்ணியிருக்கும். அதாவது இந்த ஜோன்ல வந்து புட் சைட் டாமினேஷன் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நாட் ஓன்லி திஸ், புட் சைடு ஏன் நீங்க எடுத்தோன்னு இதை பாக்குறீங்கன்னு மட்டும் இல்லை, ஓப்பன் நீங்க நோட்டீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். நீங்க ஸ்பாட்லயே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நேத்தோடைய க்ளோசிங்ல இருந்து நல்ல நெகட்டிவ் ஓப்பனா கொடுத்தது. நெகட்டிவ் ஓப்பன் யாருக்கு ஃபேவரபிள்? புட் சைடுக்கு ஃபேவரபிள். ஸோ அதனால நான் வந்து டைரக்டாவே இதை புட் சைட் டாமினேஷன் இருக்கான்னு பாக்குறேன். அதே மாதிரி கால் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீசிங் ப்ரீமியம்ல இருந்திருக்கு, புட்டு வந்து இன்க்ரீசிங், எல்லாமே ஃபேவரபிளா இருந்திருக்கு. ஸ்டில் 25,950 புட்டு வந்து தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக்கை இன்னமும் டிஃபீட் பண்ணவில்லை. ரிஜெக்ஷனை பாருங்க. அப்போ இங்க நீங்க முதல் பாயிண்ட் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னல் சொல்லிட்டு ஒரு ஒரு டேக்கும் நீங்க போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸ்டில் புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகல. நல்லா புரிஞ்சுக்க, ட்ரெண்ட் பாயிண்ட் நமக்கு கிரியேட் ஆனதான் டைரக்ஷன் நமக்கு தெரியும். நீங்க அப்படியே உல்டாவா போட்டா கூட தெரிஞ்சிடும். இங்க ஆக்சுவலா பார்த்தா 39K வந்துருச்சு, இதோட லோ பார்த்தீங்கன்னா 39 பிலோ வந்துருச்சு. ஸோ அப்போ எப்படி இதோட ஹைக்கு மேல கால் போயிருக்கும். ஸோ அப்போ அப்வியஸா கால் சைட்ல உங்களுக்கு வரல. மேபி நீங்க பாட்டம் ஸ்ட்ரைக் எடுத்தாலும் இதே கன்சிடரேஷன் தான் இருக்கும். ஓகே, பட் இங்க புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க புட் சைட்ல இந்த நேரத்துல அரௌண்ட் ஒரு 940, 945, 950 போக முடியாதுல்ல புட் சைட்ல. ஸோ ட்ரேட் அமையல அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. ஒன்று, நம்பர் ஒன். அண்ட் லேட்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு இது என்ன 955, இந்த 955 கேண்டில் பாருங்க. 955 கேண்டில்ல ஸ்ட்ராங்கா இங்க பார்த்தோன்னா கால் சைடில் அந்த லோக்கு நான் மேலே போகவே போறதில்லை அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு கேண்டில் விச் ஆல்சோ பிரேக்ஸ், அது வரைக்கும் வச்சு இன்ட்ராடே லோவையும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. ஓகே, அதே நேரத்தில் இங்கே 955 எஸ் 955ல பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய கேண்டில் நான் ட்ரெண்ட் பாயிண்ட்டை ஆகிறேன் அப்படின்னு சொல்லி குவாலிஃபை ஆகிறேன்னு சொல்லி அதுவரை வச்ச இன்ட்ராடே ஹையுக்கும் மேலே போய் க்ளோஸ் வச்சு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபைடு. எஸ், ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபைடு. எதை பிரேக் பண்ணி? இந்த ஹை, அதாவது தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக் ஹையான 66 பிரேக் பண்ணி தான் நடந்திருக்கு. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இதை எழுதுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த 66 பிரேக் பண்ணி தான் நடந்திருக்கு. எஸ், ஒன் திங். அண்ட் இங்க வந்து 39 பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. ஃபைன். ஓகே, இதுவரை இங்க ட்ரெண்ட் பாயிண்ட், அதாவது டைரக்ஷன் டவுன் சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆகுது. ஓகே, நான் இப்போ என்ட்ரி போலாமா? எஸ், தாராளமா போகலாம். பட் ஆன் வாட் பேசிஸ்? இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆன இதை பேஸ் பண்ணி தான் நீங்க போகணும். கரெக்டா? அப்போ வேல்யூ எங்க போடலாம்? ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பெசிபிக் ப்ரைஸ் பையிங் என்ட்ரி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த ஹையை பிரேக் பண்ண இந்த ஜோன் தான் உங்களுடைய நல்ல ஒரு என்ட்ரி ஜோன். ஓகே, இது ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆன இடம். ஓகே, அண்ட் தென் நம்மளோட அனாலிசிஸ்ல இவனுடைய ஆப்போனன்ட் சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் யாரு? 900 கால். அதான் 900 கால் தான் அடுத்த ஆப்போனன்ட். ஸோ அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோ 39 அப்படிங்கிற அந்த லோவை பிளாட் பண்ணலாமா? 39. ஓகே, 39 பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேண்டலுக்கு அப்புறம் பாருங்க, எக்ஸாக்டா இந்த 39 900 கால் வந்து எவ்வளவு நேரமா ஃபைட்டை கொடுத்துருக்கு பாருங்க. இதோட விளைவு தான் பாருங்க. இங்க பாருங்க, இந்த இந்த பர்டிகுலர் இந்த 10-15 கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்க. இங்க எப்படி ஒரு சின்னதா தான் ஒரு எப்படி சொல்றது, என்ன சொல்றது, அது வந்து ஒரு பவுன்ஸ், அந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்ல எவ்வளவு பெரிய கேண்டில் ஃபால் கேண்டில் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இதெல்லாம் வந்து நம்மள கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணக்கூடிய இடங்கள். அதனாலதான் சொல்றது, என்ட்ரிய இந்த ஹை பிரேக்கிங் லெவல்ல இருந்து ரொம்ப தள்ளி நீங்க போட்டீங்கன்னா, காசு இருந்தா யார் வேணாலும் எங்க வேணாலும் பை பண்ணலாம். அது அவங்களுடைய விருப்பம். பட் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த ப்ரொஃபஷனலா நாம எப்ப மாறும்னா அந்த பேஷன்ஸ், நமக்கான செட்டப் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை, அது அது ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் செட் வேணும். அப்போ நீங்க இந்த அரௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா நீங்க ஏன் வந்து பேனிக் ஆகும்? எஸ், அப்கோர்ஸ் அதுக்கு கீழே நீங்க போயிருந்தா நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிப்பேன். பட் ஆன் ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் இருந்தா ஒரு 50, நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 to 20ன்றது வந்து ஃபிக்ஸட் நம்பர் ஸ்டாப் லாஸ். இல்ல நான் லாஜிக்கலி நான் போனேன்னா இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் டிஸ்குவாலிஃபை ஆகணும். இதோட டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்சுவலி இந்த ஹைக்கு உள்ள வந்தா டிஸ்குவாலிஃபை ஆகுதுதான் அர்த்தம். பட் அது மட்டுமே கிடையாது. அதே நேரத்துல 950 அதுதானே நம்மளுக்கு ஃபைட் நடக்குது சேம் ஸ்ட்ரைக்ல. அந்த 950யும் பாத்தீங்கன்னா இந்த லோவுக்கு உள்ளார போகணும். ஒருவேளை நீங்க இதை டிஸ்குவாலிஃபிகேஷனா எடுத்திருந்தீங்கன்னா இங்க எங்க லோவுக்குள்ள போச்சு?
இந்த கொஸ்டினை உங்களுக்குள்ளே நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா எல்லா கான்செப்டும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சம்பந்தமான இன்ட்ராடே அனலிசிஸ் கம்ப்ளீட் கான்செப்டை நான் கொடுத்துட்டேன். நீங்க இனிமேல் நீங்க தான் உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். அது உங்க கையில தான் இருக்குது. ஸோ நான் சொல்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து 900 காலுக்கே போயிடுறேன். ஒன்ஸ் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா இங்க டைட்டான ஃபைட்டை இந்த 900 கால் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதோட விளைவு தான் இந்த ஒரு ஃபால். அண்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு டைட் கண்டது. இந்த இடத்துலலாம் எத்தனை பேரோட மனநிலை எப்படிப்பட்ட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணிருக்கோன்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த இடத்துல என்ட்ரி போட்டவங்களுக்கு, இந்த டிஸ்கவுண்ட்ல என்ட்ரி போட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டா தான் வந்திருக்கும். அது எப்படி லாஸ்ல போயிருக்கும்? கண்டிப்பா போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இது நம்பர் 1. அண்ட் ஓகே, இல்ல நாங்க வந்து புட் சைட்ல போல, இது நாங்க விட்டுட்டோம். பட் இங்க இதை பார்த்துட்டு நான் கால் சைடு ரிவர்சலுக்காக தான் யோசிச்சேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ அதுக்கும் நான் இப்போ சொல்றேன் என்னன்னா 900 புட்டு பார்க்கணும். ஏன்னா சேம் ஸ்ட்ரைக் தானே பார்க்கணும் டிஃபீட் பண்றதுக்கு. ரிவர்சலுக்கு நம்ம சேம் ஸ்ட்ரைக்கையும் பார்க்கணும்ல. இங்க இது என்ன டைமிங் அரௌண்ட் இந்த இடத்துல பேஸ்ல ஒரு சப்போர்ட் எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30. அது அந்த 10:30 அந்த டைமிங் நடந்ததுல. ஸோ அரௌண்ட் ஒரு 10:30க்குள்ள பார்த்தீங்கன்னா புட் சைடில் வச்ச ஹையஸ்ட் ஹை என்ன 53.35. அப்போ 53 நீங்கள் இங்கே மார்க் பண்ணலாமா? நான் இந்த ஆஃப் வேலேருந்து மார்க் பண்ணுறேன். ஸோ தட் இது வந்து ரிவர்சலுக்கானது உங்களுக்கு புரியும். 53 நம்ம சும்மா ஒரு ரேண்டமாக மார்க் பண்ணுறேன். 53 தாண்டி க்ளோஸ் எங்கேயாவது வச்சு நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன். சரி, நான் அக்ரஸிவ் ட்ரேடரை பத்தி நான் பேசல. அவங்க கிட்ட கட்ஸ் இருக்குது, அவங்க தைரியமா ப்ளே பண்றாங்கன்னா விட்டுருங்க, அது அவங்கள விட்டுருங்க. நாம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தால் இந்த இடத்த தாண்டி க்ளோஸ் வைக்கல, ஒரே ஒரு கேண்டிலாவது இன்னைக்கு டேல க்ளோஸ் வச்சிருக்கான்னு பாருங்க. தென் ஹவு கேன் யூ சே 25,900 கால் பிகம்ஸ் a ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபார் அப்சைட் மூவ்? ஒரு இடத்துல கூட கிடையாதுல்ல. ஸோ அதே போல இங்க இந்த டைமிங்ல இந்த அரௌண்ட் என்ன ஒரு 10:30 10:45 அந்த டைமிங்ல வச்ச ஒரு லோயஸ்ட் லோ எடுத்துக்கோங்க. 38.6 ஒரு 38ன்னே வச்சுக்கோங்க. இந்த 38க்கு கீழே இங்க போயிருக்கானோ பாருங்க. இங்க பாருங்க அரௌண்ட் 10:30 38 கீழே இருக்கானா? 38 கீழே தானே இருக்கான். இந்த இடத்துல தான் நீங்க ஒரு கொஸ்டினே கேட்கணும். ஒரு சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் ஃபெயிலியர் ஆகியும் இவனால சக்சஸ் ஆக முடியல, அப்புறம் எப்படிங்க கால் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? நான் இங்க போனதை வச்சு இங்க எடுத்துட்டேன்னா அது உங்களுடைய தன்மை. நான் அதை குறை சொல்ல முடியாது. பட் ஆஸ் பர் அவர் கான்செப்ட் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சினாரியோ. ஓகே, ஸோ கால் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இதுதான். ஓகே, இந்த இடத்துல ஆப்போனண்டோட ஹையை பீட் பண்ணல. ஸோ ஃபைன், நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய 950 புட்டோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் மார்க்கெட் தான். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த டைம்ல பாருங்க அரௌண்ட் ஒரு 11 o'clock மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த 900 காலும் ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு கீழே வந்துட்டான். இனிமேல் எப்படி? இனிமேல் பாருங்க, இதுக்கப்புறம் எங்கேயுமே இந்த 53 எப்போ போவே இல்லை. ஸோ கால் சைட்ல நீங்க ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க முடிவுக்கே வர முடியாது. ஓகே, ஸோ உங்க கண்ணுக்கு மேல போற மாதிரிலாம் காட்டும் மார்க்கெட், பட் அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் இஸ் த ஒன்லி ஒரு ரியல் விஷன். நம்ம அதை பார்த்து தான் நம்ம வந்து முடிவே எடுக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் இந்த மூமெண்ட்டுக்கு இந்த இந்த ஃபால் இந்த 11:30 11 இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு, ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 60 or 25, அதாவது பெரிய ரேலி இல்லை, பட் இங்கே ப்ரிசைஸாக கரெக்டாக என்ட்ரி போட்டவங்களுக்கான ஒரு நல்ல ரேலி. மினிமம் ப்ராஃபிட்ல வெளியில் வந்துடும். ஆர் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சவங்களுக்கு மேபி இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் ஆயிருக்கலாம், பட் மேஜர் லாஸ் கிடையாது. இது நம்பர் 1. ஓகே, அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் இந்த 900 கால் வந்து அதுக்கு இந்த 11:30க்கு அப்புறம் ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்குள்ளேயே போக முடியல. அப்போ கால் சைட்ல இனிமேல் ட்ரெண்டே இல்லை என்பது இங்க தெரியுது. ஓகேவா? அதாவது 900ல சரி, நீங்க தான் இதை கீழே போயிட்டு சொல்லி நம்ம 850 தான் அடுத்தது பார்க்கணும். எஸ், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் இங்க போட்டுருமா? அடுத்தது 950, இதோட ஹை வந்து 117. ஓகே, ஸோ 117 நம்ம இங்கே போட்டுருவோம். ஓகே, 117 இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட். ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் தான் கிரியேட் ஆச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிளோட இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் மேலே போச்சு, அடுத்த டார்கெட் இதுதான், போகல. எஸ் போகல, பட் அதுக்காக மார்க் பண்ணாமல் இருக்க முடியாது, மார்க் பண்ணி தானே ஆகணும். கரெக்டா? ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம 850 தானே எடுத்து வைக்கணும். எஸ் எடுத்து வைக்கணும். 850 காலுக்கு போயிடலாமா? 850 கால்லையும் எதை நம்ம ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை? ஆக்சுவலாக இதுதான் குவாலிஃபை, அது டிஸ்குவாலிஃபை ஆகி குவாலிஃபை ஆகுது.
ஓகேங்களா? அதாவது இந்த ஹைக்குள்ள வந்துட்டு எந்த குவாலிஃபிகேஷன் லெவலோ அதுக்கு கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போகுது தான். பட் ஸ்டில் வி ஹேவ் ஒன்லி ஒன் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்காக குவாலிஃபை ஆனது. ஆப்போசிட் சைட்ல கால் சைட்ல எதுவுமே வரலையே. ஓகே. அது வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். 39. ஓகே. ஸோ 39. ஃபைன். நவ் இங்க பாருங்க. இந்த இடத்துல எவ்வளோ நேரமா 39க்கே வரவே இல்ல. அப்போ இந்த இடத்துல தான் 850 கால்ல தான் ஒரு சின்னதா அப்சைடுக்கான ஒரு ட்ரை வந்து முயற்சி நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 11:30 அரவுண்ட் நீங்க இந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்திருந்தீங்கனாலே, இத உங்களால புரிஞ்சிருக்க முடியும். சரி. இத வச்சு நான் இது அப் ட்ரெண்டுக்கு போக முடியுமா? நோ. சேம் ஸ்ட்ரைக் பார்க்கணும்ல. சேம் ஸ்ட்ரைக் கட்டாயமா பார்க்கணும்ல. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். 850 கால் வரைக்கும் போகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது 900 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழ 39க்கு கீழ வந்துருச்சு. அதனால தான் நம்ம 850க்கே வந்துருவோம். ஆனா ட்ரெண்ட் சைட்ல, புட் சைட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆன அதாவது சேம் ஸ்ட்ரைக்க டிஃபீட் பண்ணி மேல வந்துச்சு. அந்த 900 காலுடைய ஹைக்கே போகல. ஸோ புட் சைட் பிரீமியம் எவ்வளவு வீக்னஸ்ல இருக்குதுன்றத உங்களால லிட்டரலா கண்கூட பார்க்க முடிஞ்சுதா இல்லையா? நான் அதனால தான் காலையில வந்து புட் சைட்ல வீக்னஸா இருக்குது, வீக்னஸா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற என்ன சொன்னேன்? சேம் ஸ்ட்ரைக்க பார்க்கணும். ஓகே. 850 புட்ட நம்ம எடுத்துப்போம். பிகாஸ் அப் சைட்ல ராலி திடீர்னு கொடுத்துச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறது. ஸோ 850 புட் எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு 11 இந்த டைம்ல 11 11:30 சோ ஃபார் அது வரைக்கும் இன்ட்ராடே ஹை என்ன? 29.4. ஸோ 29 ஆர் 30 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சாரி. ஓகே. 29 சேம் ஸ்ட்ரைக்கோட ஆப்போனன்ட் 29. ஓகே. இங்க பாருங்க. ஏன் வந்து 850 வந்து ஒரு புஷ் கொடுத்தது? அங்க மட்டும் எப்படி அதாவது அந்த அதாவது ஃபர்ஸ்ட் 900 கால்ல இருக்கக்கூடிய நான் அதை வைக்கிறேன் பாருங்க. டைமிங்கோட உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸோ இங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கீழ வந்தா கூட மேல போய் போய் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. பட் எக்ஸாக்ட்டா இந்த டைமிங் 11:30ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் வந்துருச்சு. இந்த 11:30க்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து அந்த பவர் ஜெனரேட் ஆக முடியல. ஆக்சுவலா அது ஜெனரேட் ஆன இடம் வந்து 900ல. இங்க கடைசி வரைக்குமே 10 பாயிண்ட் லோ உள்ள போகல. இந்த இடத்துல போயிட்டு உடனே ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் நான் இன்னொரு ஒரு ரீசன் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கெல்லாம் பாருங்க. ரிஜெக்ஷன் தான். ஓகே. ஸோ ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த 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 ஒரு முயற்சி கிடைச்சது. கால் சைட்ல கடைசியா ஒரு முயற்சி கிடைச்சது வந்து 850 காலால தான் கிடைச்சது. ஏன்னா, அவன் ஆல்ரெடி 850 புட்டுடைய ஹைக்கு மேலயும் ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு மேலயும் இருந்ததுனால மட்டும் தான் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் அவனால கொடுக்க முடியும். பட் நாம இதை கன்சிடர் பண்ண முடியுமா? முடியவே முடியாதுல்ல. ஏன்? ஏன்னா, இது இது ட்ரெண்ட் பாயிண்ட் லோவையும் டச் பண்ணல. ஆப்போனன்ட்டோட ஹையையும் டச் பண்ணல. எதையுமே டச் பண்ணல. நம்ம எத வச்சு நீங்க இந்த இடத்துல ஒரு என்ட்ரிக்காக நீங்க பிளான் பட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. எஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் ஹெவியா போகல. ஏன் போகல? அதுக்கு ரீசன் நம்ம 900லயே பார்த்துட்டோம். 900 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் இவன் இங்க மூவ்மெண்ட் கொடுக்கும்போது, இவன் ஆல்ரெடி 39க்கு மேல இருக்கான். ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல இருக்கான். அப்போ இவன் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது 900 கால் வந்து அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 39க்குள்ள போகணும்ல. கடைசி வரைக்கும் போக முயற்சியே படல. அதனால தான் கால் சைட்ல ஒரு நல்ல ரேலின்றது கிடைக்கவே கிடைக்கல. ஓகே. ஸோ இல்லவே இல்ல. அட் லாஸ்ட் இந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து இங்க கீழ விழுந்திருக்கே. அதை எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். எஸ். ஸோ 850 புட்ட பேஸ் பண்ணி நம்ம சேம் ஸ்ட்ரைக்ல ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனா வந்து அத நம்மளால வந்து ஒரு ட்ரேட் செட்டப்பா நம்ம கன்சிடர் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இந்த ஜோன்ல அரவுண்ட் இந்த ஜோன்ல பாருங்க. ஏன்னா இங்க ஒரு லோ வச்சது. அடுத்தது ஒரு சின்னதா அப்டேட் ஆச்சு. இந்த லோவே நம்ம எடுத்துப்போமே. ஒரு 45. ஸோ 45 இங்க போடுவோமா? ஏன்னா இங்கேயும் அந்த லோவுக்கு கீழ சேம் ஸ்ட்ரைக்கோட ஹைய இவன் கிராஸ் பண்ணணும், இவன் லோவ கிராஸ் பண்ணணும்ல. ஸோ 45 போடலாமா? 45 பாருங்க. 45 கீழ தான் இருக்கானே. ஸோ இந்த ஜோன்ல பாருங்க. ஜோன்ல 45 கீழ தான். அதனால தான் இங்க வந்து ஒரு முயற்சி இந்த முயற்சிய கேப்பிட்டலைஸ் வந்து காலால் நான் ஒரு மெசேஜ் கூட குடுத்தேன் டெலகிராம்ல. ஸோ அந்த டெலகிராம் மெசேஜ் கூட நான் உங்களுக்கு அத இது பண்ணி ரீட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்ட்டா டைமிங் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு அந்த மெசேஜோடது வந்து ஓகே. எஸ். டைமிங் ஒரு 9:50ல இருந்தே நான் இத சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். எஸ். 25 9:30 இஸ் எ க்ரூஷியல் லெவல் ஃபார் பிஇ சைடு. இது வந்து மார்க்கெட்ல நான் அத சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பிலோ தட் லெவல் ஒன்லி பிஇ சைடு வந்து கேன் கண்ட்ரோல். கடைசி வரைக்கும் மார்க்கெட் வந்து 9:30 அந்த ரேஞ்ச் வந்து கீழ வந்துருச்சு.
and our C will try to get market upside, but 25,950 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு டிஸ்டன்ஸ் டூ மச்சா இருக்குதுன்னு ஒரு மெசேஜ் போட்டுங்க. ஸோ ரேஞ்ச் பவுண்டும் இதில் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து யா till now very difficult position market, not able to decide the direction. இதுக்கு அடுத்து 1035, இந்த 1035க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, அதாவது PE வந்து நாட் அக்செப்டிங் த ஃபெயிலியர். ஓகே, அவன் வந்து இந்த ஹைக்கு கீழே வரான். நான் ட்ரெண்ட் பாயிண்ட் பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக 950 புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட்ல இங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றான். பட் PE நாட் அக்செப்டிங் த ஃபெயிலியர், ஸ்டில் ட்ரை டு ஃபைட். இஃப் இட் அக்செப்ட் த ஃபெயிலியர், அப்சைட் மூவ் வில் பி தேர் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் டிகே ஹெவியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது எல்லாமே எதை அடிப்படையில் சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல புட்டு வந்து ஃபெயிலியர் ஆக முயற்சி பண்ணியும் கால் கேபிட்டலைஸே இன்னைக்கு பண்ணவே இல்லை. மார்க்கெட்டை கால் வந்து கேபிட்டலைஸ் பண்ணல. அதை முயற்சி பண்ண இடம் 850 கால் அண்ட் புட். இந்த இடத்துல மட்டும்தான் கால் சைட்ல ஒரு அந்த முயற்சி நடந்தது. ஓகே, ஸோ இந்த முயற்சி நடந்ததுல, இந்த முயற்சி நடக்கும்போது ஓகே, நம்ம இந்த இடத்துல கால் சைடு அப் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னே வச்சுப்போம். அப்போ 850 கால் வந்து 850 சேம் ஸ்ட்ரைக் புட்டை வந்து ஆல்ரெடி டிஃபீட்ல தான் இருக்குது. அப்போ காலை பொறுத்த வரைக்கும் என்ன நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 900, ஆப்வியஸ்லி 900 புட்டு தானே. 900 புட்டு, 900 புட்டுடைய அந்த டைம்ல இந்த இன்ட்ராடே, அது ஆக்சுவலா அதுதான் இன்ட்ராடே ஃபுல்லாயே இன்ட்ராடே 53. ஓகே, ஸோ 53 சாரி 53. ஓகே, 53 நம்ம பார்ப்போமா. 53 வந்து ரீச் ஆயிருக்கா. 53 இங்க பாருங்க, 53க்கு மேலேயும் இருந்துச்சு. நல்லா தெரியுதா ஏன் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆச்சுன்றது புரியுதுங்களா. தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக் ஐக்கு மேலதான் ஆல்ரெடி இருக்கான். ஏற்கனவே ஜென்ரேட் ஆன 10 பாயிண்டோட லோவுக்கு மேலதான் ஏற்கனவே இருக்கான். ஆல்சோ 850 புட்டு பார்த்தீங்கன்னா இவனுடைய லோவுக்கு கீழ் தான் வெல் பிலோ இருக்கான். ஆல்சோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆன 900 புட்டுடைய ஹைக்கும் மேலதான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். இது எல்லாமே இருந்ததுனால்தான் அட்லீஸ்ட் இந்த 850 புட் கால் வந்து அப்சைடுக்கான ஒரு முயற்சியை கொடுத்தது. சரி, அடுத்தது என்னங்க, அடுத்தது என்ன, 950 புட். இவன் யாரு, இன்னைய நாளோட இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இங்க இருந்து முயற்சி பண்ணிக்கா அரௌண்ட் ஒரு 12 ஓ கிளாக்ல இருந்து நம்ம ஒரு இன்ட்ராடே ஹையை பார்ப்போமே. ஸோ இதுதான் 12 ஓ கிளாக் இந்த ரேஞ்சு. இதுல இன்ட்ராடே ஹை என்ன, இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் தான் நடந்திருக்கு. அப்போ இன்ட்ராடே ஹை வந்து 89.9, ஒரு 19 மார்க் பண்ணும். ஓகே, ஒரு 19 மார்க் பண்ணுவோமா. ஸோ 19 மார்க் பண்ணா அது எங்க வருது, எக்ஸாக்டா பாருங்க, தெரியுதா, எக்ஸாக்டா பாருங்க, 90யை ரீச்சே பண்ண முடியல. ஸோ இவனுடைய ஹை என்ன, அந்த டைமிங்ல இருந்த ஹை ஒரு அரௌண்ட் ஒரு 45 நம்ம ஏற்கனவே சொன்னல, அந்த 45ஐ இங்க போட்டு பார்ப்போமா. ஏன்னா இப்போ வந்து அப் சைட்ல ஒரு ட்ரெண்ட் பாயிண்டாவே கன்சிடர் பண்ணி நம்ம பார்த்தாலே புரிஞ்சுப்போம். 45 பாருங்க, 45 பாருங்க, இவன் 90 ரீச் பண்ணவே இல்லை, பட் இங்க 45ஐ பிரேக் பண்ணுது. இது புரியுதுங்களா, 45ஐ பிரேக் பண்ணுது. இந்த 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 ரேலியை பாருங்க. ஓகே, ஸோ டிகே தான். சரி, இது மட்டும் தான் ரீசனா, நாட் ஒன்லி திஸ் ரீசன். 950 புட்டு வந்து தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழந்திருக்குதுன்னா இந்த இடத்துல. எஸ், ஆஸ் பர் அவர் ட்ரெண்ட் பிளான் கான்செப்ட் ரூல் படி ட்ரெண்ட் பாயிண்டான குவாலிஃபிகேஷனை இங்க இழந்திருக்குதான். ஓகே, சரி, இங்க இழந்திருக்கு. இவன் குவாலிஃபிகேஷன் ஆன இவனுடைய இன்ட்ராடே லோ வரைக்கும் தானே இதனுடைய இதுவே. ஏன்னா இந்த லோவுக்கு கீழே தானே இவனுடைய ஆப்போனன்ட் போயிருப்பான். 950 கால் வந்து இந்த லோவுக்கு கீழே தானே போயிருப்பான். ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனோட ரூல் என்ன, புட்டு வந்து காலுடைய ஹைக்கு மேல போகணும். எஸ், போயிடுச்சு. கால் புட்டுடைய லோவுக்கு கீழே போகணும். இதுதானே அந்த லோ, இது கீழே தானே கால் போயிருக்கும். அப்போ இந்த ஜோன் தாங்க, இதை தாங்க நான் உங்களுக்கு ஒரு ஆடியோல கொடுத்துருந்தேன். இதுதாங்க ஜோன். இந்த இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளவு பெரிய ரேஞ்சுன்னு பாருங்களேன். அரௌண்ட் 39, ஒரு 14 வச்சுக்கோங்க. இதுனா 26, இது 66, ஆல்மோஸ்ட் 26 பாயிண்ட்ஸ் வந்து இந்த கேப்புங்க. இங்கதான் எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் நடக்குது. இந்த 26 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா தாராளமா இந்த ஜோன்ல என்ட்ரி போடலாமே. ஏன்னா ஹை என்பது எப்பவுமே சப்ளை ஜோன், லோ என்பது எப்பவுமே ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே, ஸோ எக்ஸாக்டா பாருங்க, இதுக்கு மேல போக முடியல இன்னைக்கு வேற வேற ஃபேக்டர்ஸ்னால. பட் அங்கிருந்து விழுந்தவன் இங்க பாருங்க, புரியுதா, தன்னுடைய இன்ட்ராடே லோல சப்போர்ட் எடுத்தான். 45ன்றது என்ன,
கடைசியா கால் சைடுல ஒரு சின்ன ஒரு மூமெண்டம் கிடைச்சது இல்ல அப்சைட் போறதுக்கு, அந்த இடம் வந்து 850 கால் தானே. அந்த 850 காலுடைய லோ, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபேவர்ல தான் நிக்குது. அந்த லோ எல்லாத்துக்கும் மேல வந்து க்ளோஸ் வச்ச அப்புறம் இந்த ஸ்ட்ராங் கேண்டில், இந்த ஆல்மோஸ்ட் இதுனா 155 கேண்டில், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தாங்க ஒரு ராலி வந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன புரிஞ்சுக்குங்க. இங்க எல்லாமே ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் போகுது. ஓகே, இங்கேருந்து ராலி ஸ்டார்ட் ஆச்சு 950, அதாவது 850ல இருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைச்சது. 950யோட ஸ்டாப் ஆச்சு. விச் இஸ் அவர் இனிஷியல் ட்ரெண்ட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இனிஷியல் ட்ரெண்ட் ஸ்டில் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிச்சு. சரி, இதை இப்படி வேற விதமா சொல்லலாம். இனிஷியல் ட்ரெண்ட கால் வந்து டாமினேட் பண்ணவே முடியல. இப்படியும் சொல்லலாமா? ரெண்டுமே ஒண்ணுதானங்க. ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொல்றதும், இல்ல ஆப்போனன்ட் தோத்துட்டான்னு சொல்றதும் ரெண்டுத்தோட மீனிங் ஒண்ணுதானே. பட் டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இங்க 950 வந்து டாமினன்ட் இருக்குது. இன்னமும் தன்னுடைய டாமினன்ஸை இழக்கல அப்படின்றது தான் இங்க ஒரு மீனிங்கா எடுத்துக்கணும். ஸோ கரெக்டா இங்க சப்போர்ட் எடுத்தது தான் இவ்வளவு. இப்போ இன்னையோட வீடியோல இருந்து இந்த ஜோன் தான் நம்மளுடைய என்ட்ரி ஆக்சுவலா நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ரூல் படி. பட் இந்த ரேஞ்சை பார்த்துங்க. இதை பேர் பண்ண முடியும், என்னால இந்த ஸ்டாப் லாஸை இதுக்கும் கீழே வச்சுக்க முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுங்க. நான் வேணாம்னு சொல்லலை. பட் இன்னைக்கு எனக்கு வேண்டாம். எய்தர் இங்க வந்தா என்னால எடுக்க முடிஞ்சா நான் எடுக்கிறேன், இல்லைன்னா இன்னைக்கு ட்ரேடே வேண்டாம். இல்ல என்னைக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா மினிமமா அமையுது, அன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு ரூல் புக் உங்களுக்குள்ள இல்லைன்னா ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், குறிப்பா இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்ல. ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ரேலி இது வரைக்கும் போச்சு. ஃபர்ஸ்ட் இங்க லோல இருந்து எடுத்தனால தன்னுடைய இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரேலி இங்க போகணும், பட் போக முடியல. இங்க கிட்டத்தட்ட அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா இன்ட்ராடே தன்னுடைய இன்ட்ராடே லோல இருந்தே ஒரு சப்ளை நடந்திருக்கு. ஒன்ஸ் அகைன் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்காம மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போய் இது ஆக்சுவலாக 3 o'clock இருக்கிற மூவ். நான் ஏற்கனவே சொன்னதுதான், 3 மணிக்கு மேல நடக்கக்கூடிய ஆட்டத்தெல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்க. உள்ள போனீங்கன்னா நீங்க செதறிடுவீங்க. இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இன்னையோட வீடியோல முழு அனாலிசிஸா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்க இந்த மூவ்மெண்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க எப்படி சப்போர்ட் எடுத்தது, ஒன்ஸ் இங்க பாருங்க ட்ரெண்ட் பாயிண்ட் இழந்த பிறகு 39ன்றது இந்த புட்டுடைய சைட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் இனிஷியல் இந்த 39 ஆர் இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் மினிட்ல அப்டேட் ஆயிருக்கு 34. வாட் எவர் நீங்க எப்படி எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன். இங்கேயும் பாருங்க, ஒரு புல்பேக் கொடுத்த இடத்துல இங்க பாருங்க, சரிதா? ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு நம்பர்ஸ் ஒன்லி, ப்ரீமியம் வேல்யூஸ் ஒன்லி. ஸோ அப்சர்வ் பண்ணுங்க. இது ஒரு உங்களுக்கு யூனிக் கான்செப்டா தோணுதா, இல்லை இது ஒரு கரெக்டான கான்செப்டா தோணுதா, வாட் எவர் உங்களுடைய சஜஷன்ஸை சொல்லுங்க. உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்காம ட்ரேடிங்ல சர்வைவ் பண்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்காம டெய்லி நான் என்ட்ரி எடுக்கணும், இதெல்லாம் வேண்டாம். அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ், ஏதாவது ஒரு கான்செப்ட்ல நாம நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணுங்க. நான் அதை தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல எளிமையான கான்செப்ட் எனக்கு தெரியாது. பட் மேபி யூ கேன் சி வேற எங்கேயாவது பார்க்கலாம். ஸோ பிடிச்சவங்களுக்கு இந்த கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை இதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் ட்ரைன் இன் சம் அதர் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இந்த ட்ரேடிங். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதில் ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா எனக்கும் சந்தோஷம். உங்களுடைய சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேயும் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ டுமாரோ நாளையோட போஸ்ட் மார்க்கெட் போஸ்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.